நைனா கூப்பிடுங்க. நைனா வணக்கம் நைனா. என் பேர் ஜேபி நாயுடு. ஆரப்பாளையத்துலேருந்து வரேன். மதுரை நாயக்கர் மிஷன் ஒரு அமைப்பு வச்சுருக்கேன். மதுரையில் நம்ம கல்லூரி மன்னர் திருமலை நாயக்கர் கல்லூரி இருக்குது. அந்த கல்லூரியில் இருக்கக்கூடிய மன்னர் திருமலை நாயக்கர் சிலைக்கு வருஷம் ஜெயந்தி விழா அன்னைக்கு அவரோட பிறந்தநாள் விழா அன்னைக்கு போய் மாலை மரியாதை செலுத்தி வணங்குறது நம்ம வழக்கம். இந்த வருஷம் கல்லூரி நிர்வாகம் அந்த இதுக்கு மாலை மரியாதை செலுத்த விடாமல் நம்ம சமுதாயத்தை உள்ளே விடாமல் கேட்டை பூட்டி போலீஸ் பாதுகாப்பு போட்டு நிறுத்திட்டாங்க. இந்த செயலை கண்டித்து நம்ம வந்து கலெக்டர் ஆஃபீஸ் வாசலில் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம். ஆமாம், வர்ற திங்கள் போய் அடுத்த திங்கள் 19ஆம் தேதி. ஆமாம், சமுதாயம் சிறப்பாக கலந்துக்கிட்டு நம்ம எல்லாரையும் கொஞ்சம் சேர்த்து கூட்டுட்டு எல்லாரையும் வர மாதிரி ஒரு 2-3 வேன் வர்ற மாதிரி ஆமாம் எல்லாத்தையும் சொல்லியிருக்கோம். வாங்க அவங்க கூட சேர்ந்து வாங்க கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். அது ஏன் அந்த மாதிரி செய்கிறாங்க? அந்த கம்யூனிட்டி அவங்க பேருக்கு நெருக்கி கொண்டு போயிட்டாங்க. அதனால ப்ராப்ளம். அது இதை நம்ம தட்டி கேட்கணும்னா நமக்குரிய உரிமை இழந்துடும். அதுக்காக நிச்சயம் நன்கொடையெல்லாம் வாங்கிட்டு போனாங்க. நாங்கள் எங்கள் சமூகத்தில் தான் கொடுத்தோம். அந்த சங்கத்தில் வச்சிருக்காங்க. அந்த இது வந்து இப்போ எலெக்ஷன் நடத்தாம கேஸ் போட்டு நிப்பாட்டி வச்சிருக்காங்க. அந்த கேஸ் இதாகிடுச்சுன்னா நம்ம ஆட்டோமேட்டிக் எலெக்ஷன் நடத்திட்டோம்னா பெரும்பான்மை காமிச்சிட்டோம்னா நம்ம ஆட்டோமேட்டிக் இதாயிடும். அடுத்து நம்ம சங்கத்தை இங்கே வரைக்கும் கொண்டு வந்து கொடி ஊண்டி மற்ற எல்லாம் ஒவ்வொரு வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சு இங்கே என்னென்ன உதவிகள் செய்ய முடியுமோ அதை செய்ய ஆரம்பிச்சு. ஆனால் இன்னைக்கு அவங்களோட கஸ்டடியில் தான் அவங்க உச்சத்தில் இருக்காங்க. அதோட உச்சகட்ட அது யார் அந்த மாதிரி செய்யறது? விஜயராகவன் கம்மவார் விஜயராகவன் நிர்வாகத்தில் 90% அவங்க தான். இந்த தாத்தாவுக்கு சில மாலை போடுற மரியாதை நிப்பாட்டிட்டாங்கன்னா அந்த காலத்துக்கு நமக்கு ஒன்றும் இல்லை. நம்மளோட உரிமை இல்லை அப்படின்னு சரிங்க.